திரையுலகத்தையும் இசை ரசிகர்களையும் இன்னைக்கு அதிகாலையில் அதிர வச்ச ஒரு அதிர்ச்சியான செய்தி நடந்திருக்கு. நம்ம ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மானினுடைய மகனும் இளம் பிரபல இசையமைப்பாளருமான ஏஆர் அமீன் பயணம் செய்த சொகுசு கார் சென்னை கத்திப்பாரா மேம்பாலம் அருகே பயங்கர விபத்தில் சிக்கியிருக்கு. அதிகாலை 3:30 மணிக்கு நடுரோட்டில் நடந்த இந்த விபத்தில் கார்கள் ரெண்டுமே நொறுங்கி பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒரு விபத்து எப்படி நடந்துச்சு, அமீன் இப்போ எப்படி இருக்காரு, அந்த நேரத்தில் உண்மையிலேயே அங்கே என்னதான் நடந்துச்சு, இது மட்டும் இல்லாமல் இந்த விபத்துக்கு அப்புறம் சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சில காட்டமான கேள்விகள் என்னென்ன, இந்த ஆக்சிடென்ட்டோட முழு பின்னணியையும் காவல்துறையின் விசாரணை விவரங்களையும் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல ஏஆர் அமீனை பற்றி சுருக்கமாக பார்த்துடலாம். ஏஆர் ரஹ்மானினுடைய குடும்பத்தில் இருந்து இசை உலகத்துக்கு வந்த அடுத்த வாரிசு தான் ஏஆர் அமீன் அவர்கள். சின்ன வயசில் இருந்தே தன்னுடைய தந்தையோட இசையில் பாடி இசை உலகத்தில் கால் பதிச்சவர். குறிப்பாக மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையமைப்பில் வெளியான ஓகே கண்மணி திரைப்படத்தில் இடம்பெற்ற மௌலாயா சல்லி வசல்லிம் அப்படின்ற பாடல் மூலமாக தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கவனத்தை பெற்றார். அந்த ஒரே பாட்டு மூலமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே உருவானுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தன்னுடைய தந்தை இசையில் தொடர்ந்து பல்வேறு பாடல்களை பாடி வந்த அமீன் அவர்கள் யுவன் சங்கர் ராஜா போன்ற முன்னணி இசையமைப்பாளர்களுடைய இசையிலையுமே பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திரைப்பட பாடல்கள் தாண்டி தனியாக இண்டிபெண்டன்ட் மியூசிக் பாடகராகவும் கலக்கிட்டு வராரு. இப்படி இசைத்துறையில் ரொம்பவே சுறுசுறுப்பாக இயங்கிட்டு வரக்கூடிய ஒரு இளம் கலைஞர் திடீர்னு இப்படி ஒரு விபத்தில் சிக்கியிருக்கார் அப்படின்ற செய்தி வெளியானதும் ரசிகர்கள் மத்தியிலையும் திரையுலகத்தினர் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்திருச்சு. சரி, இப்போ இன்னைக்கு அதிகாலை சென்னையில் உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு அந்த விபத்தில் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கு அதிகாலை சுமார் 3:30 மணி இருக்கும். ஏஆர் ரஹ்மானின் மகன் அமீன் அவர்கள் தன்னுடைய நண்பரான பார்கவ் அப்படின்றவரோட சென்னை கோயம்பேடு பகுதியில் இருந்து ஒரு அதிநவீன விலையுயர்ந்த போர்ஷ் சொகுசு காரில் கிண்டி நோக்கி வந்துட்டு இருந்தார். கார் கத்திப்பாரா மேம்பாலத்தை கடந்து கிண்டி ஒலிம்பியா டெக் பார்க் சிக்னல் அருகே ஜவஹர்லால் நேரு சாலையில் போய்கிட்டு இருந்தப்போ தான் அந்த எதிர்பாராத சம்பவம் நடந்திருக்கு. பக்கவாட்டு சாலையிலிருந்து திடீர்னு குறுக்க ஒரு ராபிடோ வாடகை கால் டாக்ஸி, அதாவது வேகன் ஆர் அப்படின்ற அந்த கார் அதிவேகமாக நுழைஞ்சிருக்கு. நொடி பொழுதுல எதிர்பாராத விதமாக அந்த கால் டாக்ஸி அமீனின் போர்ஷ் சொகுசு கார் மேலே பலமாக மோதிருக்கு. மோதின வேகத்தில் எதிரெதிரே மற்றும் பக்கவாட்டில் 2 கார்களோட முன்பகுதியும் பலத்த சேதமடைஞ்சிருக்கு. அப்பளம் போல நொறுங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதிகாலை நேரத்தில் சிக்னல் அருகே நடந்த இந்த பயங்கர மோதல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் அலறி அடித்து ஓடி வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய மோதல் நடந்தும் அதிர்ஷ்டவசமாக ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அதற்கு முக்கியமான காரணம் அமீன் பயணித்த அந்த உயர் ரக காரான போஸ்ட் காரில் இருந்த உயர்தர பாதுகாப்பு அம்சங்கள், ஏர் பேக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு சேஃப்டி சிஸ்டம்ஸ் தான். காரில் இருந்த ஏர் பேக்குகள் சரியான நேரத்தில் விரிவடைஞ்சதுனால காரில் பயணித்த ஏஆர் அமீன் மற்றும் அவருடைய நண்பர் பார்கவ் 2 பேருமே லேசான காயங்களோட அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிட்டாங்க. அதே போல் மோதிய ராபிடோ வேகனார் காரில் இருந்த டிரைவர் மற்றும் பயணி ஆகியோருக்குமே லேசான காயங்கள் மட்டும்தான் ஏற்பட்டது. விபத்து நடந்த உடனேயே ஏஆர் அமீன் மற்றும் அவருடைய நண்பர் பார்கவ் 2 பேரையுமே சிகிச்சைக்காக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையான காவிரி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை மற்றும் பரிசோதனைகள் அளிக்கப்பட்டுச்சு. அதிர்ஷ்டவசமாக பெரிய அளவுள்ள காயங்கள் எதுவும் இல்லாததுனால சிகிச்சை முடிந்த அவர்கள் பாதுகாப்பாக உடனடியாக வீடும் திரும்பிட்டாங்க. அதே நேரத்தில் ராபிடோ டாக்ஸி காரில் பயணித்த அந்த நபரும் டிரைவரும் உடனடியாக கிண்டியில் உள்ள அரசு கலைஞர் நூற்றாண்டு உயிர் சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றாங்க. அவங்களுக்குமே முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் வீடு திரும்பிட்டாங்க. அதிகாலை 3:30 மணிக்கு நடந்த இந்த விபத்தினால கிண்டி ஒலிம்பியா டெக் பார்க் ஜங்ஷன் நடுரோட்லேயே சேதமடைந்த 2 கார்களும் அப்படியே நின்றுச்சு. இதனால் அந்த வழியாக வந்த வாகனங்கள் போக முடியாமல் அதிகாலை நேரத்திலேயே அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பும் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் நடுரோட்டில் நிற்கக்கூடிய கார்கள் அகற்றி போக்குவரத்தை சீரமைச்சிட்டாங்க. தற்போது விபத்துக்குள்ளான ஏஆர் அமீனின் போர்ஷ் சொகுசு கார் மற்றும் ராபிடோ டிரைவருடைய அந்த வேகன் ஆர் கார் ஆகிய 2 வாகனங்களையுமே காவல்துறையினர் சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விபத்துக்கு உண்மையான காரணம் என்ன? டாக்ஸி டிரைவரினுடைய கவனக்குறைவால் நடந்ததா, அதிகாலை நேரத்தில் தூக்க கலக்கத்தினால வண்டி கட்டுப்பாட்டை இழந்ததா, அல்லது யாராவது சிக்னலை மீறி அதிவேகமாக வந்தாங்களா, பக்கவாட்டு சாலையிலிருந்து பிரதான சாலைக்கு வரும்போது கவனிக்காமல் வந்துட்டாங்களா, இப்படி பல கோணங்களில் அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தீவிர விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு பக்கம் காவல்துறை விசாரணையில் இருக்க, இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்களில் இது குறித்த விவாதங்களும் கேள்விகளும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. ஏஆர் அமீன் காயங்களின்றி தப்பித்தார் அப்படின்ற செய்தி ரசிகர்கள் மத்தியில் நிம்மதியை தந்தாலும் நெட்டிசன்கள் சில காரசாரமான கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. அதாவது ஒரே இடத்துல தான் விபத்து நடந்திருக்கு, ஆனால் பணக்காரர் அப்படின்றதுனால அமீனுக்கு தனியார் காவேரி மருத்துவமனையா, ஏழை டாக்ஸி டிரைவருக்கு மட்டும் அரசு மருத்துவமனையா அப்படின்ற கேள்வியை சிலர் சோஷியல் மீடியாவில் விவாதிக்க தொடங்கியிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு சீரியஸான சிச்சுவேஷனில் கூட பணக்கார நபருக்கு உடனடியாக உயர்தர ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, ஏழை நபருக்கு மட்டும் அரசு ஆம்புலன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு கேள்விகளையும் சிலர் எழுப்பி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் மற்றொரு தரப்பினர் விபத்து நடக்கும்போது அவரவர் வசதி மற்றும் பாதுகாப்புக்கு ஏற்ப அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவது இயல்புதானே, இதில் எதற்கு தேவையில்லாத அரசியல் மற்றும் விமர்சனம்
நிதர்சனம் அப்படின்னு கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த விபத்தில் யாருக்கும் பெரிய அளவிலான பாதிப்போ அல்லது உயிர் சேதமோ ஏற்படாமல் அனைவரும் லேசான காயங்களோடு தப்பியது உண்மையிலேயே மிகப்பெரிய நிம்மதி தரக்கூடிய விஷயம். அதிகாலை நேரங்களில் வண்டி ஓட்டும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த விபத்து ஒரு எச்சரிக்கை மணின்னு சொல்லலாம். தூக்க கலக்கம் மற்றும் வேகம் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏஆர் ரஹ்மான் கார் விபத்து மற்றும் இதை சுற்றி எழுப்பப்படக்கூடிய சோஷியல் மீடியா கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி செய்திகள் மற்றும் தகவல்களை ஒன்று கொண்டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.